ஏன் சினிமா துறை ஒரு நிறுவனத்தின் மூலம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது? 4000 கோடி ரூபாய் இண்டஸ்ட்ரி ஒரு நிறுவனம் எப்படி கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது? ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய சினிமா ஒரே நிறுவனத்தால் மட்டும் எப்படி கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது? இதை மக்கள் முன் எடுத்து கூற வேண்டும். திரு விஜய் அவர்களுக்கு, சகோதரர் விஜய் அவர்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை, ஊழலை, தமிழகத்தின் ஊழலை எடுத்து பேசுங்கள், மதவாதத்தை எடுத்து பேசுங்கள். கொள்கைகளை பேசிக்கொண்டு ஆட்சிக்கு வந்து ஊழல் செய்யக்கூடிய 2 விஷயத்தை நான் பதிவு பண்றேன். சாமியார்கள், போலி சாமியார்கள். காஞ்சி மகா பெரியவர் நல்லவர், ஆனால் போலி சாமியார்கள் இங்க அதிகமா இருக்கிறாங்க. சாமியார்கள்ல நல்ல சாமியார்கள், அதை பத்தி நான் கவலைப்படல. அதே மாதிரி திராவிடம் நல்லது. திராவிடம் என்றால் ஒண்ணுதான். நிறைய அறிவுஜீவிகள் நிறைய பேசுவாங்க, நானும் நிறைய படிச்சுட்டேன். எல்லோரும் சமன் சொல்றதான் திராவிடம், வேற ஒண்ணும் கிடையாது. தமிழ் தேசியம்னா விடுதலை, தமிழ் தேசியம்னா விடுதலை புலிகள் பிரபாகரன் சொன்ன எல்லோரும் சமம், அவ்வளவுதான். அவரும் தான் சொன்னாரு. விடுதலை புலிகள் பிரபாகரன் அவர்கள் எப்பையும் ஜாதி மதத்தை பார்த்தது, மொழியை பார்த்ததில்லை. சோ அப்ப ஒரே ஒரு விஷயம் இருக்கு, இங்கு ஜாதியின் அடிப்படையில் உருவாகக்கூடிய தேர்தல் அரசியல், அதுதான் பிரச்சனை. நான் தலைவர் திருமாவளவனோட தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கும்போது அங்க இருக்கக்கூடியவர்கள் வெறும் தலித் ஏரியாக்கு மட்டுமே அவர் கூட்டிட்டு போயிட்டு இருந்தார். அப்ப தேர்தல் அரசியல் எந்த அளவுக்கு தமிழகத்தில் மோசமாக இருந்து கொண்டிருக்கிறது, ஜாதியோடைய கட்டமைப்பு. நம்ம சொல்றோம் யூபியில இந்துத்துவ அடிப்படையில் இந்த இடத்துல முஸ்லிம் கேண்டிடேட், இந்த இடத்துல இந்து கேண்டிடேட் போட்டா எலெக்ட் பண்ணும்போது கான்ஃபிளிக்ட் வந்துடும், நேர்மையா இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு பிஜேபி மத பெரும்பான்மை அரசியல் பண்றாங்கன்னு சொல்றோம். அதே தானே நம்ம இங்க பண்றோம். மதத்தை தூக்கி எறிஞ்சிட்டோம். ஆனா இந்த இடத்துல இந்த கம்யூனிட்டி 60% இருக்காங்க, அதனால தூக்கி அமைச்சரை போடு. ஓகே, அப்படி அமைச்சரா வரவங்க என்ன பண்றாங்க? வேங்க வயல் பிரச்சனை இன்றைக்கு வரைக்கும் தீர்க்க முடியாததுக்கான காரணம் என்ன? காவல்துறை காரணம் அல்ல, காவல்துறை காரணம் அல்ல. ஒரு கான்ஸ்டபிளால் அதை பண்ண முடியும், ஒரு கான்ஸ்டபிள் 24 கண்டுபிடிக்க முடியும். மலம் கலந்த தண்ணீர், அம்பேத்கர் அவர்கள் தண்ணீர் போராட்டத்திற்காக எப்பொழுது பிரச்சனை கையில் எடுத்தாரோ அதே மாதிரி இன்றும் 50 வருடங்கள் 75 வருடம் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஒரு தண்ணீர் தொட்டியில மலத்தை கலந்துருக்கிறாங்க, ஒரு வாரமா அந்த தண்ணியை குழந்தைகள் குடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. போலீஸ் காவல்துறையினால இல்ல, ஜாதியின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ, ஒரு அமைச்சர், இதுதான் காரணம், வேற எந்த காரணமும் கிடையாது. பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பா நான் பேசுறேன். 1,40,00,000 பேர் தலித் மக்கள் இருக்காங்க, அதுல ஆதி திராவிட மக்கள் 92,00,000 பேர் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரம் பங்கு கொடுன்னு கேட்டா தப்புன்னு சொல்றாங்க. 25% தான் இருக்கு உங்களுக்கு. 25% வச்சுக்கிட்டு எப்படி நீங்க ஒரு பெரிய கட்சி சொல்ல முடியும்? தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியை உருவாக்க வேண்டும் தமிழகத்தில். அதில் தலித் மக்கள் பெரும்ப வேண்டும். சமூக நீதியை உருவாக்கிட்டோம், சமூக நீதி 69% உருவாக்கிட்டோம். எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சு, டாக்டர் ஆயிட்டாங்க, இன்ஜினியர் ஆயிட்டு இருக்காங்க, எல்லாம் ஓகே. ஆனா அரசியல்ல அதிகாரத்துக்கு வரணும், விடவே மாட்டாங்க. மன்னராட்சி, மன்னராட்சி தான் இங்க இருக்கு. மன்னராட்சியை கொஸ்டின் கேட்டா உடனே சொல்லிடுவாங்க, நீ சங்கி, நீ சங்கின்னு சொல்லு, இல்ல அர்பன் நக்சலைட் சொல்லு, இல்ல மாவோன்னு சொல்லு, அதை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. தமிழக மக்கள் புதிய அரசியலை உருவாக்க முடிவெடுத்து விட்டார்கள். திரு சகோதரர் விஜய் அவர்களுக்கோ, அண்ணன் திருமா அவர்களுக்கோ, அனைத்து கட்சிக்கோ ஒரு புதிய அரசியலை, இளைஞருக்கான அரசியலை உருவாக்குவோம். புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரே ஒரு கனவு தான் சொன்னார், நீங்க எதுக்கு வேணா போராடுங்க. தலித் மக்களை பார்த்து உடனே சொன்னாங்க, அதிகாரத்தை நோக்கி போராடுங்கள், அதிகாரத்தை உருவாக்குங்கள். அதிகாரம் தான் நம்மளுடைய சமத்துவ மின்மையை தூக்கி எறியும். என்னுடைய தாய் இறப்புக்கு ஒரு காரணம் ஜாதி. அந்த ஜாதியை தூக்கி எறியதுக்கு தான் தலைவர் திருமாவளவன் கூட போய் சேர்ந்தேன். எல்லாரும் சொல்லுவாங்க, என் கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை பார்த்துட்டாங்க, இவரு அவருன்னு. எனக்கே என் ஜாதியை தெரியாது. ஏன்னா நான் ஒரு விளையாட்டு வீரன். தமிழக விளையாட்டு ஆடத்தில் படிச்சு இந்தியாவோட பிரசிடென்டா நின்றுட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்தியாவோட பிரசிடென்டா நின்றுட்டு இருக்கேன். சோ என்னுடைய ஒரே வேண்டுகோள், ஜாதியை தீண்டாமை ஒழிப்பது முக்கியம் அல்ல, ஜாதியை அழித்தல் முக்கியம். ஜாதியை அழித்தல் முக்கியம்.
தலித் மக்களுடைய பிரச்சனை தலித் மட்டும் பேசக்கூடாது. சகோதரர் விஜய் அவர்கள் வேங்கை வயலுடைய கிராமத்திற்கு செல்ல வேண்டும்.